and welcome to Shamu's Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி ஆரோக்கியமான ராகி களி காட்டுக்கீரை கடைசல். பேரை கேட்டாலே ரொம்ப பேரோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். நானும் அப்படிதான். பட் ஷமுமா இன்னைக்கு செஞ்ச இந்த களியும் கீரையும் நல்ல டேஸ்டியா இருந்தது. நான் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன்னு சொல்லலாம். இதில் டேஸ்ட்டுங்கிறத தாண்டி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான், பெரிய வேலையெல்லாம் இல்லை. வீட்டில் பாட்டி அம்மா எல்லாம் செஞ்சு பார்த்துருப்போம். பட் இப்போ இருக்கிற யங் மாம்ஸ்க்கு இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு தெரியாது. ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கீரை கடைசல் பண்ணிடலாம். இதுக்கு காட்டுக்கீரை எடுத்திருக்கேன். காட்டுக்கீரைங்கிறது கடையில் கிடைக்கிறது இல்லை. மழை சீசனில் கீரை விற்கிறவங்க கிட்ட சொல்லி வச்சோம்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கீரை இருக்கும். இதில் பண்ணக்கீரை, தொய்யக்கீரை, சாரணக்கீரை, இந்த மாதிரி பலவிதமான கீரையை ஒன்றா சேர்த்து பறிச்சுட்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் காட்டுக்கீரை. இதை என்னோட ஃப்ரெண்டு வீட்டிலெல்லாம் ரக்கரின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்களுக்கு ரக்கரின்னா தெரியும். உங்கள் ஊர் சைட்லலாம் இதை என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கீரை சமைக்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், அதாவது தனியா. இது கூட 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஏன்னா கீரை நல்லா வெந்துருச்சுன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் முழுசா நமக்கு கிடைக்காது. ஸோ 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். நம்ம ஃபர்ஸ்ட் கீரை சேர்க்கும் போது நிறைய தெரிஞ்சது. இப்போ வெந்து அதோட அளவு குறைஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு குக் பண்ணா போதும். அதே மாதிரி கீரை வெந்துருச்சுன்னா நல்ல ஒரு வாசனை வரும், அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக செய்யணும்னா மத்து வச்சு கடைவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கடைய தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். அதோட டேஸ்ட்டும் இன்னுமே நல்லா இருக்கும். மத்தில் கடைய தெரியாதவங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சா போதும், ரொம்ப நைஸா அரைக்க வேணாம். இதோட வாசனைக்கே கீரை சாப்பிட பிடிக்காதவங்க கூட சாப்பிட்டுருவாங்க. நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அடுத்ததா ராகி களி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். புதுசா செய்யறவங்களா இருந்தா நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி குருணைய 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு இதுல சேர்த்துக்கோங்க. எந்த அரிசியோட குருணையா இருந்தாலும் பரவாயில்ல. இதை கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். எதுக்காக இப்படி செய்யறோம்னா, ராகி மாவு குக் பண்ணும்போது சீக்கிரமா கட்டி கட்டியா ஆயிரும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அரிசியை சேர்த்து செஞ்சோம்னா சீக்கிரமா கட்டிப்படாம இருக்கும்.
இதில் நீங்கள் முழு அரிசியை கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். குருணையாக சேர்க்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் அண்ட் முழுசா சாதம் தெரியாமல் இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டம்ளர் ராகி மாவை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருந்தால் வேறு பாத்திரத்துலையும் செய்யலாம். புதுசாக செய்கிறவங்க நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க, கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் 1 கிளாஸ் ராகி மாவு சேர்த்து செய்கிறதுனால இது 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதே மாதிரி நல்லா கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரவுண்டான பாத்திரத்துல மாத்திட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது சூடா இருக்கும் போதே உருட்டிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா உருட்டணும்னா ஷேப் வராது. இப்ப நமக்கு ஹெல்தியான ராகி களியும் காட்டுக்கீரை கடைசலும் ரெடி ஆயிருச்சு. ட்ரெடிஷ்னலான சத்தான இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.